ஆமேன். கர்த்தர் நல்லவர். உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். எல்லாருமே அவங்க வாழ்க்கையில் எதிர்பார்க்குற ஒரு விஷயம், என் வாழ்க்கை ஏன் இந்த மாதிரி இருக்குது, என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இல்லை, என் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இல்லை, நான் இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் செய்ய முடியல, என் வாழ்க்கை இதே மாதிரி முடிஞ்சு போயிடுமா, என் சூழ்நிலை மாறாதா, என் வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறேன், ஒரு அதிசயங்களை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் முடியலை, நான் என்ன செய்கிறது, என் கூட இருக்கிறவங்களாம் என்னை ஏளனமாக பேசுகிறாங்க, என்னால் பிரயோஜனம் இல்லை, நீ எல்லாம் வேஸ்ட்டுன்னு என் கூட இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, நான் என்ன செய்கிறது, அந்த மாதிரி கூட நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம். உங்கள் வாழ்க்கை ஒன்றுமே இல்லாமல் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கலாம். மத்தேயு 7:7 இருக்கும், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் ஏசப்பா கிட்ட வந்து, ஏசப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா வந்தாருன்னா போதும், உங்கள் வாழ்க்கை ரொம்பவும் அழகாக மாறிடும், ரொம்பவும் சூப்பராக மாறிடும். ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் இருக்கும், வேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா வந்தாருன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்பவும் சூப்பராக மாறிடும். ஓகேங்க, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. எல்லாருமே தேவ சமூகத்துக்கு வராங்க ஒரு விண்ணப்பத்தோட, வேண்டுதலோட, ஏதோ ஒரு தேவையோட தேவ சமூகத்தில் வராங்க. வரவங்க எல்லாருமே பெற்றுக்கொள்கிறாங்களா? வரவங்க எல்லாருமே அவங்களுடைய ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்கிறாங்களா? கேட்குற எல்லாருமே அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறாங்களா? அப்போ நம்ம எப்படி கேட்கணும், எந்த மாதிரி கேட்டால் நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? ஒரு 3 ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி தகுதி இல்லாத என்னையும் தகுதிப்படுத்தி இந்த இடத்துல நிற்க வச்சு என்னை அழகு பார்த்துட்ருக்க என்னுடைய தகப்பன், என்னுடைய ஆசான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவருக்கு மாத்திரம் கனமும் மகிமையும் உண்டாவதாக. நிறைய பேர் வாழ்க்கையில் நினைக்கிறாங்க, நான் இதெல்லாம் செய்யணும், என் வாழ்க்கையில் நான் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை அவங்க வாழ்க்கையில் என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து வச்சுருப்பாங்க. நான் எப்படியாவது ஜெயிக்கணும், என் வாழ்க்கையில் நான் சாதிக்கணும், நான் இதெல்லாம் பண்ணணும், என் வாழ்க்கையில் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும், ஒரு பலனுள்ள வாழ்க்கையை நான் வாழணும், நான் செய்கிறது எல்லாமே என் வாழ்க்கையில் நடக்கணும், அந்த மாதிரி தான் எல்லாருமே நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி நினச்சி நீங்கள் போகும் பொழுது உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களை என்ன பண்ணுவாங்கன்னா காயப்படுத்துவாங்க. அவங்க பேசுகிற வார்த்தைகள், ஏய் உன்னாலாம் இதெல்லாம் பண்ணவே முடியாது, உன்னாலலாம் இதை செய்ய முடியுமா, உன் வாழ்க்கையில் நீ எவ்வளோ ஒரு வேஸ்ட் ஃபெல்லோ தெரியுமா, நீ எல்லாம் எதுக்குமே யூஸ் இல்லை, நீ ரொம்ப வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட இருக்கிறவங்களே, நீங்கள் நம்புகிறவங்களே உங்களை காயப்படுத்தலாம், ரொம்ப ஏளனமாக பேசலாம். அவங்க பேசுகிற வார்த்தையினால் உங்கள் மனசு ரொம்ப உடஞ்சி போயிருக்கலாம். நிச்சயமாகவே என்னால் முடியாதா, நிச்சயமாகவே என் வாழ்க்கையில் என்னால் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதா, நான் என்ன செய்கிறது, நான் நல்லா பண்ணுறேன், நான் இதெல்லாம் செய்கிறேன், ஆனாலும் என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இல்லை, என் வாழ்க்கை இதே மாதிரி முடிஞ்சிருமான்னு சொல்லிட்டு கூட நீங்கள் கவலைப்பட்டிருக்கலாம். எத்தனை பேர் உங்களை பற்றி தப்பாக பேசினாலும் உங்களால் முடியாது, உன்னால் இதை செய்ய முடியாதுன்னு யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. மத்தேயு 21:22 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ளுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நீங்கள் ஏசப்பா கிட்ட வந்து விசுவாசத்தோட, ஏசப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, என் வாழ்க்கையில் என்னால் இதை பண்ண முடியாதுன்னு என்னை ரொம்ப ஏளனமாக பேசுகிறாங்க, ஏசப்பா நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஏசப்பா நீங்கள் எனக்கு உதவி பண்ணுங்க, நீங்கள் என் வாழ்க்கையை கட்டுங்க, எனக்கு ஒரு பலனை தாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சந்தேகப்படாமல் ஏசப்பா கிட்ட விசுவாசத்தோட கேட்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை எப்படி வேணாலும் இருக்கலாம், எந்த சூழ்நிலையில் உடஞ்சி போன நிலைமையில கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் விசுவாசத்தோட ஏசப்பாவோட சமூகத்தில் வந்து ஏசப்பா கிட்ட உதவி கேட்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை ஒன்றும் இல்லாத மாதிரி தான் இருக்கும், எம்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் உங்கள் வாழ்க்கை ரொம்பவும் அழகாக மாறும், உங்கள் வாழ்க்கை ரொம்பவும் சூப்பராக மாறும். எப்படி வேணாலும் இருக்கலாம், யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், அதை பற்றி நீங்கள் கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை. நீங்கள் எப்போ ஏசப்பா மேலே ஒரு நம்பிக்கை வைக்கிறீங்களோ, எப்போ நீங்கள் ஏசப்பா மேலே ஒரு விசுவாசம் வைக்கிறீங்களோ, அப்போ உங்கள் வாழ்க்கை ரொம்பவும் அழகாக மாறும், ரொம்பவும் சூப்பராக மாறும். யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் ஏசப்பா மேலே விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா, ஏசப்பா மேலே
நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். நீங்கள் விசுவாசத்தோட ஏசப்பா கிட்ட கேட்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு அற்புதத்தை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். மார்க் 5:25 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கும். 12 வருஷம் பெரும்பாடும் உள்ள ஸ்திரீ, அவங்க கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே செலவழிச்சிட்டாங்க. அவங்க சரீர பலவீனத்தினால, அவங்களுக்கு இருந்த ஒரு பலவீனத்தினால எல்லாத்தையுமே செலவழிச்சிட்டாங்க. எல்லா டாக்டரையும் போய் பார்க்குறாங்க, எல்லா மருத்துவரையும் போய் பார்க்குறாங்க. எனக்கு எப்படியாச்சும் சுகம் கிடைக்கணும், என் வாழ்க்கையில் நான் சுகமாக வாழணும், என் வாழ்க்கையில் நான் ஒரு சமாதானத்தோடு வாழணும், சந்தோஷமாக வாழணும்னு சொல்லிட்டு எல்லா மருத்துவர்களையும் தேடி ஓடுறாங்க. எல்லாரையும் போகிறாங்க, எல்லாரையும் பார்த்து அவங்க கிட்ட இருக்கிற ஆஸ்தி எல்லாத்தையுமே செலவு பண்ணுறாங்க. அப்படி இருந்து கூட அவங்களால ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியலை. கைவிடப்பட்ட நிலைமை, டாக்டரால் கைவிடப்பட்ட நிலைமை, அங்கே இருந்த மருத்துவர்களால், அநேக மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலைமை, என்ன செய்யறதுன்னு தெரியாத நிலைமையில ஒரு வருத்தத்தோட தான் அந்த ஸ்திரீ அன்னைக்கு துக்கத்தோட வருத்தத்தோட அவங்க உக்காந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஒரு சந்தோஷத்தை கேள்விப்படுறாங்க. அது என்ன தெரியுமா? ஏசுன்ற சந்தோஷம். ஏசப்பாவை குறித்து அவங்க கேள்விப்படுறாங்க. ஏசு அற்புதத்தை செய்கிறாரு, ஏசு அதிசயங்களை செய்கிறாரு, குஷ்டரோகிகளுக்கு சுகத்தை கொடுக்குறாரு, பார்வை இல்லாதவங்களுக்கு பார்வை கொடுக்குறாரு, மரிச்சவங்களை கூட உயிரோட எழுப்புறாரு, ஏசு அற்புதங்களை செய்கிறாருன்னு சொல்லிட்டு இயேசுவை குறித்து அவங்க கேள்விப்படுறாங்க. அந்த கேள்விப்படும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் வருது. என்ன தெரியுமா? ஏசப்பா என்ன தொடணும்னு இல்லை, ஏசு என்ன தொட்டா போதும்னு இல்லை, நான் இயேசுவை தொட்டா போதும்னு இல்லை, ஏசப்பாவோட வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா நான் சுகமாவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம். ஏசப்பாவுக்கு பின்னாடி திரளான ஜனக்கூட்டங்கள் போனாங்க. எண்ண முடியல, 1000, 2000, 10,000 எண்ண முடியல. திரளான ஜனக்கூட்டங்கள் ஏசப்பாவுக்கு பின்னாடி போனாங்க. இருந்தாலும் எல்லா ஜனக்கூட்டத்தையும் தாண்டி அவங்களுக்கு இருந்த விசுவாசம், ஏசப்பாவோட வஸ்திரத்தை நான் தொட்டா போதும் எனக்குள்ள ஒரு சுகம் கிடைக்கும், ஏசப்பாவோட வஸ்திரத்தை நான் தொடும் பொழுதே ஒரு சுகத்தை நான் பெற்றுக்கொள்ளுவேன்னு சொல்லிட்டு ஒரு விசுவாசத்தோட அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? எல்லா அந்த ஜனக்கூட்டத்தையெல்லாம் தாண்டி ஏசப்பாவோட வஸ்திரத்தை தொட்டாங்க. தொட்ட அடுத்த செகண்டே ஒரு வல்லமை ஏசப்பா கிட்ட இருந்து புறப்படுது. அதே நேரத்தில் ஒரே செகண்டில் அவங்களுக்கு சுகத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எல்லாருமே ஏசப்பாவை தொடுறாங்க. திரளான ஜனக்கூட்டங்கள். ஒரு கூட்டத்தில் போனால் எப்படி இருக்கும்? எல்லாரும் போட்டு நெருக்குவாங்க, ஏசப்பாவை தொடுவாங்க, எல்லாருமே அங்கங்கே தொடுவாங்க. ஆனாலும் எதுவுமே நடக்கலை. விசுவாசத்தோட ஏசப்பாவை தொட்டோன்னா நிச்சயமாக ஒரு சுகத்தை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு நீங்கள் கூட ஏதோ ஒரு பலவீனத்தினால கவலைப்பட்டு இருக்கலாம். எனக்கு இந்த வியாதி இருக்கே, நான் என்ன செய்கிறது, நான் நிறைய ஹாஸ்பிட்டல் போயிட்டேன், எல்லாருமே என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் கூட இன்னைக்கு ஏதோ ஒரு டாக்டரால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், உங்கள் கூட இருக்கிறவங்களால ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், என்ன செய்கிறதுன்னு தெரியாத நிலைமையில் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம். என் சத்தத்தை கேட்கிற ஜனமே, இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்றேன், ஏசப்பாவை நோக்கி விசுவாசத்தோட கூப்பிடும் பொழுது இந்த நேரத்தில் ஒரு அற்புதத்தை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நேரத்தில் உங்க மேல ஒரு வல்லமை இறங்குறத உங்களால் உணர முடியும். அது எவ்வளவு பெரிய பலவீனமா இருக்கலாம், எவ்வளவு பெரிய போராட்டமா இருக்கலாம், நீங்க ஏசப்பாவை விசுவாசத்தோட கூப்பிடும் பொழுது இந்த நேரத்தில் ஒரு அற்புதத்தை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும், ஒரு அதிசயத்தை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம விசுவாசம் எப்படி இருக்கணும்? நம்ம விசுவாசம் எப்படி இருக்கணும்? யாக்கோபு 1:6 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்துடனே கேட்க கடவன் அப்படின்னு இருக்கு. நம்ம விசுவாசம் எப்படி தெரியுமா இருக்கணும்? சந்தேகப்படாத விசுவாசம் இருக்கணும். நான் கேட்குறேன், நான் கேட்டா என்னோட அப்பா எனக்கு கொடுப்பாரு, நான் கேட்குறேன், நான் கேட்டா என் அப்பா கிட்ட இருந்து நான் பெற்றுக்கொள்ளுவேன். அது சுகமா இருக்கலாம், ஆசீர்வாதமா இருக்கலாம், என்ன தேவை இருந்தாலும் நான் கேட்டா என்னோட அப்பா எனக்கு கொடுப்பாருன்னு சொல்லிட்டு சந்தேகப்படாத விசுவாசத்தோட நீங்க ஏசப்பாவை நோக்கி கூப்பிடும் பொழுது ஒரு அற்புதத்தை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு அதிசயத்தை உங்கள் வாழ்க்கையில்
பார்க்க முடியும். இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, ஒரு ஆசீர்வாதமே இல்லை. எல்லாருமே நினைக்கிறது என் வாழ்க்கையில் நல்லா சுகபோகமாக வாழணும், ஆசீர்வாதத்தோடு வாழணும்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் நிறைய பேரோட வாழ்க்கையில் அது போல் ஒரு ஆசீர்வாதமே இல்லை, ஒரு எம்டியான வாழ்க்கை. அவங்க வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, என்ன செய்கிறதுனே தெரியல. நான் இதெல்லாம் செய்கிறேன் ஆனால் என்னால் முடியலை, நான் இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் பண்ண முடியலை. என் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக வாழ்கிறது எப்படின்னு கூட நீங்கள் நினச்சிட்ருக்கலாம். ஒன்றே ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாமல் ஏசப்பா கிட்ட வந்துட்டு, ஏசப்பா நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடணும். மனுஷனை தேடி ஓடாமல், கூட இருக்கிறவங்கள தேடி ஓடாமல் ஏசப்பாவோட சமூகத்துக்கு நீங்கள் வரணும். அவருடைய சமூகத்துக்கு நீங்கள் வந்து விசுவாசத்தோட ஏசப்பாவை பார்த்து கேட்கணும். யோவான் 14:14 இருக்கும், என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்ளுவீர்கள்னு இருக்கும். நீங்கள் இயேசுன்ற நாமத்தை பயன்படுத்துகிறவர்களாக இருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் இருக்கும், ஒன்றுமே இருக்காது, எம்டியாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஏசப்பா கிட்ட வந்து, ஏசப்பா நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நீங்கள் எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏசப்பாவை நோக்கி கூப்பிடும் பொழுது உங்கள் வாழ்க்கை ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆசீர்வாதமாக ஏசப்பா மாற்றி கொடுப்பாரு. ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். பார்க்க வெறுமையாக இருக்கும், ரொம்ப டார்க்காக இருக்கும். என் வாழ்க்கை ஏன் இந்த மாதிரி இருக்குது, சூழ்நிலைகள்லாம் ஏன் எதிர்மறையாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிட்ருக்கலாம். ஆனால் நீங்கள் ஏசப்பாவை நோக்கி ஏசப்பா அப்படின்னு நீங்கள் கூப்பிடும் பொழுது, ஏசப்பா கிட்ட நீங்கள் உதவி கேட்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் இருக்கும், எம்டியாக தான் இருக்கும். ஆனால் ஏசப்பா கிட்ட வந்து, ஏசப்பா எனக்கு உதவி பண்ணுங்க, இயேசுவே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது உங்கள் வாழ்க்கை ரொம்பவும் அழகாக மாறும், ரொம்பவும் கலர்ஃபுல்லாக மாறும். எப்படி வேணாலும் இருக்கட்டும், யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, அதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. எதை பற்றியுமே யோசிக்காமல் இயேசுன்ற பேரை சொல்கிறதுக்கு நீங்கள் தயங்காமல் அவரை பார்த்து கூப்பிடணும். ஏசப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இயேசுவே எனக்கு உதவி பண்ணுங்கன்னு நீங்கள் ஏசப்பாவை பார்த்து கூப்பிட்டீங்கன்னா, ஏசப்பாவை நோக்கி நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நிச்சயமாக ஒரு அதிசயத்தை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். லூக்கா 18:35 ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. அதை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா பிறவி குருடனை பற்றி அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கும். பிறவி குருடன் பர்த்திமேயுவை பற்றி அந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியும். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், ஒரு 2 நிமிஷம் உங்கள் கண்ணை மூடி பாருங்களேன். எல்லாமே இருட்டாக தான் இருக்கும், உங்களை சுற்றி எதுவுமே தெரியாது, எல்லாமே இருட்டாக தான் இருக்கும், எல்லை பார்த்தாலும் இருட்டாக தான் இருக்கும். யோசித்து பாருங்களேன், அந்த பர்த்திமேயு எப்படி இருந்திருப்பான்? எங்கே பார்த்தாலும் இருட்டு. பர்த்திமேயோட வாழ்க்கையில் சந்தோஷம் கண்டிப்பாக இருந்திருக்காது. தனித்து விடப்பட்ட நிலைமை, நண்பர்களோட ஓடி ஆடி விளையாடி இருக்க முடியாது, ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்க முடியாது. எப்போ பார்த்தாலும் ஒரு கடினமான ஒரு கஷ்டத்தில் ஒரு பாதையில் தான் பர்த்திமேயு நடந்து போயிருப்பார். அடுத்த வேளை சாப்பிடக்கூட சாப்பாடு இல்லை. பைபிள் சொல்லுது பர்த்திமேயு தர்மம் எடுத்து தான் சாப்பிட்டுட்டு இருந்தார், பிச்சை எடுத்து தான் சாப்பிட்டுட்டு இருந்தாருன்னு இருக்கும். அடுத்த வேளை சாப்பிடணுன்னா கூட யாருக்கிட்டையாச்சும் தர்மம் கேட்டு தான் அதை சாப்பிட வேண்டிய நிலைமை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில், தனித்து விடப்பட்ட நிலைமையில், எங்கே பார்த்தாலும் இருள் சூழ்ந்த நிலைமையில், ஒரு துக்கத்தோட பாதையில், கண்ணீரோட பாதையில், கலக்கத்தில் இருக்கும் பொழுது தான் ஒரு ஹீரோவை பற்றி பர்த்திமேயு கேள்விப்படுறாரு. அந்த ஹீரோ யாரு தெரியுமா? ஏசுன்ற ஹீரோவை பற்றி பர்த்திமேயு கேள்விப்படுறாரு. ஏசு அற்புதத்தை செய்கிறாருப்பா, ஏசு அதிசயங்களை செய்கிறாரு. உனக்கு தெரியுமா, ஏசு மறிச்சு போன ஒருத்தரை கூட உயிரோடு எழுப்பிட்டாரு, குஷ்டரோகிக்கெல்லாம் சுகத்தை கொடுத்துட்டாரு, எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் ஏசப்பா சுகத்தை கொடுக்குறாரு, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்கள் எல்லாம் ஏசப்பா செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாவை குறித்து கேள்விப்படுறான். ஏசப்பாவை குறித்து கேள்விப்பட்ட பொழுது அந்த எரிகோ பட்டணத்துக்கு வழியா அந்த எரிகோக்கு ஏசப்பா போகும் பொழுது ஏசப்பா வருவதை தெரிஞ்சுக்கிட்ட இந்த பர்த்திமேயு என்ன தெரியுமா பண்ணுறான்? ஏசப்பாவை பார்த்து கூப்பிட்றான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், இயேசுவே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு உரத்த சத்தமாக கூப்பிட்றான். அங்கே இருக்கிறவங்கள அதட்டுறாங்க, ஏய் அமைதியார், பாய மூடு, ஏன் சும்மா கத்துறன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பர்த்திமேயுவை அதற்றாங்க, அமைதியாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் பர்த்திமேயு இன்னும் சத்தமா, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், இயேசுவே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு உரத்த சத்தமா ஏசப்பாவை பார்த்து கூப்பிடுறாரு. உடனே ஏசப்பா உனக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்கிறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அந்த பர்த்திமேயுக்கு உறுப்பே இல்லை,
கண்ணுன்ற உறுப்பே இல்லை, உறுப்பே இல்லாததை ஏசப்பா ஒரு உறுப்பை உண்டாக்கி அந்த இடத்துல அதிசயமாக ஒரு சுகத்தை கொடுத்து பார்வை அடைய வச்சாரு. இன்னைக்கு இந்த நேரத்தில் கூட உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிர்மறையாக இருக்கலாம். நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற காரியம் உங்களால் செய்ய முடியாமல், நான் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் திக்கி திணறி கொண்டிருக்கலாம். என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, என் வாழ்க்கை இதே மாதிரி முடிஞ்சிருமான்னு தெரியல. பலவீனத்தினால, ஆசீர்வாதத்தினால, ஏதோ ஒரு கடன் பிரச்சனை, போராட்டத்தினால, ஏதோ ஒரு தேவையினால நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். இந்த நேரத்தில் நீங்கள் ஏசப்பாவை பார்த்து இயேசுவே எனக்கு இறங்கும், இயேசுவே எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இயேசுன்ற நாமத்தை நீங்கள் கூப்பிடும் பொழுது நிச்சயமாக இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், ஒரு அதிசயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். உங்க சூழ்நிலைகள் மாறுறத உங்களால உணர முடியும். எத்தனை பேர் உங்களை ஏளனமா பேசுனாங்களோ அவங்க மத்தியில ஏசப்பா உங்க தலையை உயர்த்துறத உங்களால பார்க்க முடியும். நீங்க இயேசுன்ற நாமத்தை பயன்படுத்துகிறவர்களா இருக்கணும். சந்தேகப்படாம ஏசப்பாவை நோக்கி நீங்க கூப்பிடணும். ஏசப்பா எனக்கு உதவி பண்ணுங்க, இயேசுவே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுகிறவர்களா இருக்கணும். அந்த நாமத்தை நீங்க பயன்படுத்தணும். இயேசுன்ற நாமத்தை நீங்க பயன்படுத்தும் பொழுது உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசுன்ற நாமத்தை நீங்க பயன்படுத்தும் பொழுது உங்க வாழ்க்கையில ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசுன்ற நாமத்தை நீங்க பயன்படுத்தும் பொழுது உங்க சூழ்நிலைகள் மாறுறத உங்களால உணர முடியும். இயேசுன்ற நாமத்தை நீங்க பயன்படுத்தும் பொழுது உங்க வனாந்திரங்கள் வயல்வெளியா மாறுறத உங்களால உணர முடியும். இயேசுன்ற நாமத்தை பயன்படுத்தும் பொழுது அவாந்திர வெளியில் ஆறுகள் வருகிறத உங்களால உணர முடியும். அந்த இயேசுன்ற நாமத்தை நீங்க பயன்படுத்துகிறவர்களா இருக்கணும். இயேசுன்ற நாமத்தை நீங்க பயன்படுத்தும் பொழுது நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை உங்களால பெற்றுக்கொள்ள முடியும். உங்க ஒரு அதிசயத்தை உங்களால பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே, யாராச்சும் ஒருத்தர் வரீங்களா? யாராச்சும் ஒருத்தர் வரீங்களா? வாங்க வாங்கண்ணே. ஓகே, வாங்க வாங்கண்ணே. ஓகே, ஸோ நீங்கள் மேஜிக்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க. ஓகே, ஸோ இப்போ என்னென்னா மோஸ்ட்லி நிறைய பேர் கார்டு மேஜிக்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதிலேருந்து ஏதோ ஒரு கார்டை எடுத்துக்கோங்க, அந்த கார்டை பார்த்துட்டு டெலிபோர்ட் பண்ணுவாங்க, ஒரு இடத்துல இருந்து மறைஞ்சு இன்னொரு இடத்துக்கு வர மாதிரி. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கார்டை எடுத்துகிட்டு மைண்ட் ரீடிங் பண்ணுவாங்க, மனசில் இருக்கிறத மைண்டில் இருக்கிறத பார்த்து அந்த மாதிரி சொல்லுவாங்க. கரெக்டாக? ஸோ இப்போ என்னென்னா நான் உங்கள் இந்த மாதிரி ரிஃபில் பண்ணிகிட்டே வரேன். ஒரு கார்டை நீங்கள் பார்த்துக்கோங்க, மைண்டில் நினச்சிக்கோங்க, வாயில் சொல்ல வேண்டாம். ஓகேவா? ஏதோ ஒரு கார்டை பார்த்துக்கோங்க, வெளியே சொல்ல வேண்டாம். பார்த்துட்டிங்களா? ஏதோ ஒரு கார்டை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டிங்களா? ஒரு கார்டை பார்த்துருக்கீங்க. ஓகே, ஒரு கார்டை நீங்கள் இப்போ மைண்டில் நினச்சிட்டு இருக்கிறீங்க, அது என்ன கார்டுன்னு எனக்கு தெரியாது. ஓகே, ஸோ அந்த கார்டை மட்டும் உங்கள் மனசில் நல்லா யோசிச்சுக்கோங்க. அது பிளாக்கா ரெட்டா அப்படின்றத திங்க் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்பர் கார்டா பிக்சர் கார்டா அப்படின்றத பார்த்துக்கோங்க. நீங்கள் அந்த கார்டு கையில் எடுக்கல, பார்த்துருக்குறீங்க, அது உங்கள் மைண்டில் இருக்குது. ஓகே, ஜஸ்ட்டு இது நீங்கள் பார்த்த கார்டா? எஸ் ஆர் நோ? நோ, இது நீங்கள் பார்த்த கார்டு இல்லை. ஓகே, ஆனால் ஏதோ ஒரு கார்டு உங்கள் மைண்டில் இருக்குது. ஓகே, ஸோ உங்கள் மைண்டை ரீட் பண்ணி சொல்லலாம், இல்லை டெலிபோர்ட் பண்ணலாம். ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு கார்டை பார்த்துருக்கீங்களே, 1 2 3 அப்படின்னா போதும். இதில் ஏதாச்சும் இருக்கா? எல்லாமே கரன்சியாக மாறிடும். எல்லாமே சேஞ்ச் டு கரன்சி. தேங்க்யூண்ணே, தேங்க்யூ. ஸோ அந்த கார்டாக இருக்கும் போது அதுக்கு ஏதாச்சும் மதிப்பு இருந்துச்சா? கார்டாக இருக்கும் பொழுது அதுக்கு மதிப்பு இருந்துச்சா? இப்போ இதுக்கு மதிப்பு இருக்குல்ல? இதே மாதிரி தான் நீங்களாக இருக்கும் பொழுது உங்களுக்கு மதிப்பு இருக்காது. ஆனால் நீங்கள் ஏசப்பாவோட பிள்ளையாக இருந்தீங்கன்னா, ஏசப்பாவுக்குள்ளே இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அது ரொம்ப மதிப்பாக இருக்கும், ரொம்பவும் பிரயோஜனமாக இருக்கும். பார்க்க ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்கலாம், எம்டியாக இருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏசப்பாவோட பிள்ளையாக இருந்தீங்கன்னா, ஏசப்பா கிட்ட உதவி கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்பவும் அழகாக இருக்கும், உங்கள் வாழ்க்கை ரொம்பவும் சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்து நிறைய பேர் நினைக்கிறாங்க, என் வாழ்க்கையில் எப்படியாச்சும் வாழணும்னு நான் நினைக்கிறேன், நான் வாழ்ந்தாலே போதும், ஏன்னா என் கூட இருக்கிறவங்களே எனக்கு விரோதமாக பேசுகிறாங்க, நான் நம்புகிறவங்களே என் முதுகில் குத்துறாங்க, நான் இவங்க மேலே இவ்வளோ அன்பு வைக்கிறேன், நான் இவங்களை இவ்வளோ நேசிக்கிறேன், நான் இவங்களுக்காக எதை வேணாலும் செய்ய நான் ரெடியாக இருக்கிறேன், ஆனால் இவங்க என்னை பேசுகிற விதம் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துது,
இவங்க பண்ணுற செயல் என்னை ரொம்ப காயப்படுத்துது, நான் என்ன செய்கிறது, நான் யாரை நம்புறது அப்படின்னு கூட நீங்கள் யோசிச்சுட்ருக்கலாம். உங்கள் வாழ்க்கை ஒன்றுமே இல்லாமல் யாரை நம்புறதுன்னு தெரியாமல் நான் என்ன செஞ்சால் என் வாழ்க்கையில் என்னால் ஒரு சந்தோஷமாக வாழ முடியும், நான் என்ன பண்ணால் என் வாழ்க்கையில் ஒரு பெற்றுக்கொள்ள முடியும், அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், ஒரு சுகத்தோடு நான் வாழ முடியும் அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிட்ருக்கலாம். உங்கள் வாழ்க்கை ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், பார்க்க எம்டியாக இருக்கலாம். நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லலாம், டேய் நீ எல்லாம் எதுக்குடா இருக்கிற, நீ எல்லாம் இருக்கிறத விட செத்துட்டா கூட நல்லா இருக்கும், நீ எல்லாம் ஒரு பாரமாக இருக்கிற, நீ இருக்கிறதுக்கு பதில் உனக்கு பதில் நான் எரும மாட்டை வாங்கி விட்டுருந்தா கூட அது பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு உங்களை ரொம்ப காயப்படுத்தி இருக்கலாம், ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமும் இல்லாமல் ஒரே கஷ்டத்தோட பாதையில் நீங்கள் போயிட்டுருக்கலாம். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஏசப்பா கிட்ட வந்து, ஏசப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஏசப்பா எனக்கு உதவி பண்ணுங்க, என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை ஏசப்பா, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏசப்பாவை கூப்பிடும் போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை என்ன தெரியுமா ஆகும்? யோவான் 15:7 இருக்கும், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் வேண்டிக் கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும்னு இருக்கு. நீங்கள் ஏசப்பாவுக்குள்ளே இருந்து ஏசப்பா கிட்ட உதவி கேட்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை ரொம்பவும் அழகாக மாறும், ரொம்பவும் சூப்பராக மாறும். ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் இருக்கும், எம்டியாக தான் இருக்கும், பார்க்க ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா கிட்ட உதவி கேட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா வந்தாருன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்பவும் அழகாக மாறும், உங்கள் வாழ்க்கை ரொம்பவும் கலர்ஃபுல்லாக மாறும். இந்த மீனை பார்க்குறீங்கள, இது எவ்வளோ அழகாக இருக்குது. இது வாழ்கிறதுக்கு முக்கியமே ஒன்று என்ன தெரியுமா? அந்த தண்ணி மட்டும்தான். அந்த தண்ணி இருந்தால் தான் இந்த மீனால் வாழ முடியும். கரெக்டாக? தண்ணி இல்லைனா மீனால் உயிர் வாழ முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஏன்னா தண்ணி இருந்தால் தான் இந்த மீனால் உயிர் வாழ முடியும். அதே போல தான் நீங்களும் நானும் உயிர் வாழ்கிறதுக்கு ஒன்றே ஒன்று தேவை. அது என்ன தெரியுமா? இயேசு. இயேசு நம்ம கூட இருந்தால் தான், இயேசப்பா நம்ம கூட இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் நம்மளால் உயிர் வாழ முடியும், நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும், நம்ம வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் வாழ்க்கை எப்படி வேணாலும் இருக்கட்டும், யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஏசப்பா கிட்ட உதவி கேட்கணும். ஏசப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஏசப்பா எனக்கு உதவி பண்ணுங்க ஏசப்பா, என் வாழ்க்கையில் நான் ஒரு சாதனையாளராக இருக்கணும் ஏசப்பா, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறேன் ஏசப்பா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏசப்பாவை பார்த்து நீங்கள் கேட்கணும். உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா, அதிசயத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும்? விசுவாசம் இருக்கணும், சந்தேகப்படாத விசுவாசம் இருக்கணும். ரெண்டாவது, இயேசுன்ற நாமத்தை நீங்கள் பயன்படுத்துகிறவர்களாக இருக்கணும். மூணாவது, ஏசப்பாவுக்குள்ள நிலைத்திருக்கணும். அந்த நிலைத்திருக்கிற அனுபவம் நமக்கு இருக்கணும். ஏன்னா அவருக்குள்ள நம்ம நிலைத்திருக்கும் பொழுது ஏசப்பா நம்மளை கொண்டு செய்கிற காரியம் ரொம்ப பெருசாக இருக்கும். நம்ம யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு, நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார், ஏசப்பா உங்களை நடத்துவார், ஏசப்பா உங்களை உயர்த்துவார். அதுக்கு நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும்? ஏசப்பாவுக்குள்ளே நிலைத்திருக்கணும். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்களா உங்கள் கூட இருக்கிறவங்க? உங்களை ரொம்ப காயப்படுத்துகிறாங்களா? நீங்கள் நம்புகிறவங்க உங்களை உடைக்கிறாங்களா? நான் இவங்க மேலே இவ்வளோ அன்பு வைக்கிறேன், நான் இவங்களுக்காக எதை வேணாலும் செய்யலான்னு இருந்தேன், ஆனால் இவங்க ஏன் என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க, இவங்க ஏன் என்னை இவ்வளோ காயப்படுத்துகிறாங்க, நான் இவங்களுக்காக எதை வேணாலும் செய்கிறதுக்காக தானே இருந்தேன், இவங்க மேலே நான் இவ்வளோ அன்பாக இருக்கிறேன், ஆனால் இவங்க ஏன் என்னை இவ்வளோ காயப்படுத்துகிறாங்க, இவங்க ஏன் என்னை இவ்வளோ உடைக்கிறாங்க? அது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரின் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். நீங்கள் ஒருத்தருக்காக எதை வேணாலும் இழக்கலாம், ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது யாருக்காக நீங்கள் எல்லாத்தையும் இழந்தீங்களோ அவங்க தான் உங்களை விட்டு முதல்ல ஓடி போவாங்க. நான் இவங்களுக்காக இதை செய்கிறீங்க தெரியுமா, அவங்க தான் உங்களை காயப்படுத்துவாங்க, அவங்க தான் உங்களை உடைப்பாங்க. ஆனால் நம்மளை உடைக்காத, நமக்காக உடைக்கப்பட்ட, நமக்காக நொறுக்கப்பட்ட ஒருத்தர் யாரு தெரியுமா? ஏசப்பா மட்டும்தான். அவரோட அன்பு வித்தியாசமான அன்பு. அவருடைய அன்பை நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. அவருக்குள்ளே நம்ம நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கணும். இன்றைக்கி அவரை பார்த்து கேட்பீங்களா? ஏசப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஏசப்பா, என் வாழ்க்கையில் நான் விசுவாசத்தோடு இருக்கணும் ஏசப்பா, சந்தேகப்படாத ஒரு விசுவாசம் எனக்கு இருக்கணும் ஏசப்பா, ஏசுன்ற நாமத்தை நான் பயன்படுத்தணும், உங்களுக்குள்ளே நிலைத்திருக்கிற அனுபவம் எனக்கு வேணும் ஏசப்பா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஏசப்பா, எனக்கு உதவி பண்ணுங்க ஏசப்பா
அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாவை பார்த்து கேட்பீங்களா? ஏசப்பா கிட்ட உதவி கேட்பீங்களா? யார் என்ன வேணாலும் சொல்லட்டுங்க, அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் ஏசப்பா கிட்ட உதவி கேட்கும் பொழுது, ஏசப்பா கிட்ட ஹெல்ப் கேட்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாற்றப்படும். நிச்சயமாக உங்கள் சூழ்நிலை மாறும். உங்கள் வனாந்தரங்கள் வயல்வெளியாக மாறுறத உங்களால் உணர முடியும். நிச்சயமாக ஏசப்பா உங்களை நடத்துவார். அவருக்குள்ளே நீங்கள் நிலைத்திருந்து விசுவாசத்தோடு அவருடைய நாமத்தை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது, ஏசுன்ற நாமத்தை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது, ஏசப்பா உங்களை நடத்துகிற விதம் வித்தியாசமாக இருக்கும். ஏசப்பா உங்களை உயர்த்துகிற விதம் வித்தியாசமாக இருக்கும். அவர் உங்கள் கூட இருந்து உங்களை நடத்துவார். அவர் உங்கள் கூடவே இருந்து உங்கள் வலது கையை பிடிச்சி உங்களை நடத்துவார். நீங்கள் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, நீங்கள் எப்படி பேசணும், எதெல்லாம் பேசக்கூடாது, எல்லாத்தையுமே ஏசப்பா உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. இன்னைக்கு அவரை பார்த்து கேளுங்க, ஏசப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஏசப்பா. ஒரே ஒரு நிமிஷம் உங்கள் கண்களை மூடி இருக்கிற இடத்துல பக்கத்தில் இருக்கிற எல்லாரையுமே மறந்துடுங்க. இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, எல்லாரையுமே மறந்துடுங்க. அந்த சிலுவையை பாருங்க. அந்த சிலுவையில் ரத்தம் சிந்த சிந்த ரத்தம் வடிய வடிய தொங்கிட்டு இருக்கிற ஏசப்பாவை பாருங்க. விரும்பத்தக்க ரூபம் இல்லாமல் ஒரு உழுவப்பட்ட நிலத்தை போல, கைகளிலும் கால்களிலும் ஆணி அடிக்கப்பட்ட நிலைமையில், அந்த கேடு ஆன நிலைமையில், ஒரு கிழிஞ்சு போன போஸ்டரை போல, உழுவப்பட்ட நிலத்தை போல தொங்கிட்டு இருக்கிற ஏசப்பாவை பாருங்க. அவரை பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஏசப்பா, எனக்கு உதவி பண்ணுங்க ஏசப்பா. என் வாழ்க்கையில நான் விசுவாசமா இருக்கணும் ஏசப்பா. சந்தேகப்படாத விசுவாசம் எனக்குள்ள இருக்கணும் ஏசப்பா. அந்த விசுவாசத்தை எனக்கு தாங்க ஏசப்பா. உங்க நாமத்தை நான் பயன்படுத்தணும் ஏசப்பா. உங்களுக்குள்ள நான் நிலைத்திருக்கணும் ஏசப்பா. எனக்கு அந்த அனுபவத்தை தாங்க. உங்களுக்குள்ள இருக்கிற நிலைத்திருக்கிற அனுபவத்தை எனக்கு தாங்க ஏசப்பான்னு அவரை பார்த்து கேளுங்க. ஒரே ஒரு நிமிஷம் அவரை பார்த்து கேளுங்க, ஏசப்பா உங்க கூட நடக்கணும் ஏசப்பா, எனக்கு உதவி பண்ணுங்க. உங்க கூட நான் நடக்கணும், உங்க கூட நான் சஞ்சரிக்கணும் ஏசப்பா, உங்க கூட நான் பேசணும் ஏசப்பா. அப்பா ஏனோக்கு உங்க கூட சஞ்சரித்து கொண்டு இருந்தாரு அப்பா, எனக்கும் அது போல ஒரு கிருபையை தாங்க ஏசப்பா. என் கூட பேசுங்க, என் கூட பேசுங்க ஏசப்பான்னு அவரை பார்த்து கேளுங்க. ஒரு சிநேகிதனோடு பேசுறது போல மோசேவோட பேசுனீங்களே, என் கூட பேசுங்க ஏசப்பா. உங்க முகத்தை நான் பார்க்கணும் ஏசப்பா, உங்க முகத்தை நான் பார்க்கணும், உங்க சத்தத்தை நான் கேட்கணும் ஏசப்பா. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு உதவி பண்ணுங்க ஏசப்பா அப்படின்னு அவரை பார்த்து கேளுங்க. ஓ ராமா ஷத்தலா ரெக்கடா நாமா பா. எந்த இடத்துல இருந்து இந்த நேரத்தில் உங்களை நோக்கி கூப்பிடுறாங்களோ, இயேசுவே எனக்கு இறங்குங்கன்னு ஒவ்வொரு வீட்டில இருந்து அப்பா எந்த இடத்துல இருந்து உங்களை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் இறங்குங்க. இப்பொழுதே ஒரு பலவீனங்கள்லாம் பலனா மாற்றுங்க. உச்சம் தலை முதல் உள்ளம் பாதம் வரைக்கும் உமது சக்கினா வல்லமை இறங்கட்டும். வார்த்தையினால் சுகத்தை தருகிறவரே இந்த நேரத்தில் ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள்லாம் மாறட்டும். எல்லா சுகவீனமும் சுகமா மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால எல்லா தேவைகளையும் சந்திப்பீராக. இப்பொழுதே தேவைகள் சந்திக்கப்படட்டும். எல்லா சூழ்நிலைகள் மாறட்டும். எதிர்மறையான சூழ்நிலைகளை மாற்றி இயேசுவே ஒரு சந்தோஷமான வாழ்வை கட்டளையிடுவீராக. அப்பா உம்மோடு உறவாடுகிற ஒரு அனுபவத்தை தாங்க, உம்மோடு பேசுகிற ஒரு அனுபவத்தை தாங்க அப்பா, உங்களோடு நடக்கிற ஒரு அனுபவத்தை தாங்க ராஜா. அப்பா இந்த ஜெபத்தோட என் கூட சேர்ந்து யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ எல்லாருக்கும் நீங்க இறங்குங்க. எல்லாரும் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளட்டும், ஒரு அதிசயத்தை பெற்றுக்கொள்ளட்டும். அப்பா நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. அப்பா நீங்க அப்படி ஒரு சுகத்தை கட்டளையிட்டதற்காக நன்றி இயேசுவே. ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க தந்ததற்காக உமக்கு நன்றி ராஜா. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். ஓகே, இன்னைக்கு கூட நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்ய வேண்டியது 3 விஷயத்தை நீங்கள் மறக்காமல் செய்யணும். முதல்ல விசுவாசமாக இருக்கணும். அந்த விசுவாசம் சந்தேகப்படாத விசுவாசமாக இருக்கணும். 2வது இயேசுன்ற நாமத்தை நீங்கள் பயன்படுத்துகிறவர்களாக இருக்கணும். 3வது ஏசப்பாவுக்குள்ள நிலைத்திருக்கிற அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கணும். இது 3மே நீங்கள் சரியாக உங்கள் வாழ்க்கையில் பண்ணிங்கன்னா ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும். வெற்றி உள்ள வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும். ஏன்னா
ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஜீவ கிரீடத்தை ஏசப்பா தருவார். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஆண்டவர் கனியை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது. ஸோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயமுள்ளவர்களாக வாழணும்னா இந்த 3 விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடைப்பிடிக்கிறவர்களாக நீங்கள் இருக்கணும். ஸோ அவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்குது. நீங்களும் ஆயத்தப்படுங்க, ஜனங்களையும் ஆயத்தப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.